நெஞ்சம் நிறைந்த வணக்கம். என்னோட பேரு சுப்பிரமணி. இன்னைக்கு நாம தனுசு லக்னம், தனுசு ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3ல ராகு, 4ல சனி, 7ல குரு, 9ல கேது. எப்பவுமே அவங்க லைஃப் அட்வைஸை மோட்டிவேஷனாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. லைஃப்பில் ஃபெயிலியர் ஆனாலும் அதையும் சொல்லி இதில் தப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மென்டார் மாதிரியே இருப்பாங்க மற்றவங்களுக்கு. இந்த வருஷம் கல்யாணம் சார்ந்த முயற்சிகள்லாம் நல்ல பலனை தரும். அதே மாதிரி கணவன் மனைவி குள்ள இருக்கிற அந்யோன்யம் நல்லா வெளிப்படும். பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகக்கூடிய டைம். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா க்ரோ ஆகும். அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுனாலும் அதுவும் சால்வ் ஆகும். புதிய நண்பர்கள், புதிய பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. அதுக்கப்புறம் குழந்தைக்கு முயற்சி செய்கிறவங்க தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி முக்கியமாக இந்த 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களும் இந்த வருஷம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். அதே மாதிரி நல்ல வருமானம் வரும். அதே மாதிரி வருமானமும் உயரும். திடீர்னு எந்த சைடில் இருந்து வருமானம் வரும் அப்படின்னு தெரியாது. நம்ம இவ்வளோ வருஷம் ஏதாச்சும் ஹார்ட் ஒர்க் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தோம்னா அதுக்குரிய ரெகக்னேஷன் இந்த வருஷம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் படிப்பில் கவனம் ஏற்படும். நல்லாவும் படிப்பாங்க, எதிர்பார்த்த மார்க்லாம் எடுப்பாங்க. ஸோ குழந்தைங்க நல்லா படிச்சுக்கோங்க. அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கும் இந்த தடவை நல்லாவே இருக்கும். ஸோ நல்லா படித்து ஸ்கோர் பண்ணுற வழியை பாருங்கள். அதே மாதிரி இந்த வருஷம் இந்த வீடு, வண்டி, இடம் அமையக்கூடிய காலகட்டம். ட்ரை பண்ணிங்கன்னா சக்சீட் ஆயிரும். அதே மாதிரி இந்த வருஷம் உங்களோட தாயாரோடைய ஹெல்த்து, அதே மாதிரி மாமியாரோட ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மனசங்கடம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் அதே மாதிரி யாராச்சும் உங்கள் வீட்டில் ரொம்ப வயசானவங்க ஒரு 80+ அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திடீர் மருத்துவ செலவு ஏற்படும். அதே மாதிரி அவங்களுக்கு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்னு கவனக்குறைவாக இல்லாமல் உடனே ஹாஸ்பிட்டலில் போய் காமிங்க. ஸோ இல்லைன்னா அதுவே பெரிய பிரச்சனைகளில் கொண்டு போய் முடிச்சு விட்டுரும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். லைக் ஏசி, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஃபோனு அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்லாம் வரக்கூடிய காலகட்டம் அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில். அதே மாதிரி இல்லைனா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மாற்றி வைங்க. இல்லைனா உங்கள் வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் ஒர்க் அந்த மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமாக இந்த நெஞ்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அந்த ஒத்த தலைவலி, திடீர்னு நரம்பு பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் இருக்குது. ஸோ அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த வருஷம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். நீங்கள் நினைக்க இந்த டைமில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் இது. இந்த ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷம் நீங்கள் வீடு பார்க்குறீங்க, இல்லை இடம் பார்க்குறீங்க, இல்லை ரெண்டலுக்கு நான் வீடு பார்க்குறேன் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா இந்த பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. ஸோ எந்தெந்த மாதிரி இடம்னா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் லைக் ஸ்கூல், காலேஜ், இல்லைனா டியூஷன் இன்ஸ்டியூட்டு, இல்லைனா ட்ரைனிங் சென்டரு, அது பக்கத்தில் இல்லைனா குழந்தைகள் காப்பகம், இல்லைனா சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், அது அதுக்கப்புறம் இல்லைனா இந்த இரும்பு கடை, இந்த பிளாஸ்டிக் கடை, இல்லைனா காய்லாங்கடை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி பக்கத்துலலாம் இந்த வருஷம் நீங்கள் வீடோ இடமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாகவே அமையும். அதுக்கப்புறம் இந்த வருஷம் நீங்கள் சனிக்கிழமை கருப்பணசாமி கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ல இருந்து சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக கொடுக்கும். ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. தேங்க்யூ.